அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய பிஜிடிஆர்பியில் எஜுகேஷன் ஜிகே கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டிருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ ஜிகேவில் ஒரு 300 கொஷின்ஸ் உங்களுக்கு போட்டிருப்பான். அது இல்லாமல் அப்ரிவேஷன்ஸ் போட்டிருப்பான். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 யூனிட் ஆட்டம் உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பான். அதே போல் எஜுகேஷன் அண்டு சைக்காலஜியில் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு நிறைய வீடியோஸு, நிறைய அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் போட்டிருப்பான் யூனிட் 1ல். செகண்ட் யூனிட்லேயும் அதே போல் இந்தியன் பிளாஸ்பர், வெஸ்டர்ன் பிளாஸ்பர், சோஷியாலஜிஸ்ட்டு, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டு, ஸோ அதை பற்றி உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்பான். அப்புறம் மூன்றாவதாக பார்த்திங்களா, நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸு கிட்டத்தட்ட உங்களுக்கு அது கவர் பண்ணியிருப்பான். அந்த யூனிட் வந்து பார்த்திங்களா 6th. அதுக்கப்புறம் இப்போ லேர்னிங் அண்டு டீச்சிங்கு மோஸ்ட்லி கிளாஸ் மாதிரி எடுத்திருப்போம், லேர்னிங் அண்டு டீச்சிங்கு. ஸோ இதில் ஒரு 100 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு இப்போ நம்ம பார்க்க பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்திங்களா ஒரு 50 இருக்கும், அடுத்த வீடியோவில் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். இதை நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் டெட்டுக்கு படிக்கிறவங்களும் இதை படிங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பாருங்கள். நீங்கள் இந்த மல்டிபிள் சாய்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் வீடியோஸ், ஏன்னா சிலபஸ் வைஸ் அதை உங்களுக்கு கிளாஸ் மாதிரி எடுத்திருப்போம், அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்களா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்களா என்னென்ன ஃபேக்டர் வந்து நம்மளுடைய லேர்னிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ட்டு நான் பார்த்துருப்பேங்க. ஒன்று பயாலஜிக்கல் ஃபேக்டரு, உயிரியல் காரணிகள். ரெண்டாவது உளவியல் காரணிகள், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டரு. மூணாவது சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸு, கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், பண்பாட்டு கூறுகள். ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸு ஒரு அதில் சப்டிவிஷன் மாதிரி ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹெரிடிட்டி, மரபியல் பண்பு. அதுக்கு அடுத்தது மெச்சுரேஷன், முதிர்ச்சி ஆர் வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம், மெச்சுரேஷன். மூன்றாவது ஹெல்த் அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்த் அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஃபோர்த் பயாலஜிக்கல் ஃபேக்டர் வந்து சென்ஸ், ஓகே, உணர்வுகள் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ ஹெரிடிட்டி, மெச்சுரேஷன், ஸோ முதிர்ச்சி, ஹெல்த் அண்டு ஃபிசிக்கல், உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம், சென்ஸு. ஸோ இதுதான் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ அது எது இருக்குது அப்படின்னு பார்த்துங்களா? ஸோ சி ஆப்ஷன், மெச்சுரேஷன். ஓகேங்களா? ஸோ கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்னே நிறைய இருக்குது. கல்ச்சுரல் பேக்ரவுண்டு, கல்ச்சுரல்னால் லாங்குவேஜ் கல்ச்சுரலுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் சமூக எதிர்பார்ப்பு அதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? பீர் குரூப்புன்னு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். ஓகே. மோட்டிவேஷன் நமக்கு நல்லாவே தெரியும், மோட்டிவேஷன், இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஓகே, சரி. ரெண்டாவது கொஷின்ஸு லா ஆஃப் எஃபெக்ட். ஓகேங்களா? நமக்கு தெரியும் ட்ரையல் அண்டு எரரில், தார்ன்டைக்கினுடைய ட்ரையல் அண்டு எரரில் 3 லா ஆஃப் லேர்னிங், கற்றலின் விதியில் 3 டைப்பாக ஒன்று சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் லா ஆஃப் எஃபெக்ட். ஸோ இது ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னா, இது எதுக்காக, விலை விதி எதுக்காகன்னா ரிவார்டுக்காக. ஓகே, ரிவார்டு, வெகுமதி, பரிசு பொருட்கள் அப்படின்றது. நெக்ஸ்ட் கொஷின், த ப்ராசஸ் ஆஃப் என்கோடிங், ஸ்டோரிங் அண்டு இது ரெட்ரிவிங் இன்ஃபர்மேஷன் ஈஸ். இந்த கொஷின் என்னென்னா ஒன்றும் இல்லை, தகவல்களை வந்து சேமித்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, திரும்ப மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருதல், இது எல்லாமே இந்த தகவல்களை, இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெமரி. ஸோ நினைவகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய டாப்பிக்கில் வந்து மெமரி ஒன்று, ரெண்டாவது வந்து ரிமெம்பரிங், ஞாபகம் வைத்தல். ஓகேங்களா? நினைவில் வைத்துக்கள். மூணாவது வந்து ஃபர்கெட்டிங், மறத்தல். இது 3த்துக்கும் நமக்கு ஞாபகம் இருந்தால் சரி. மெமரி
அது திரும்பவும் வச்சுக்கிறது, அது மறந்துட்டுங்களா இது, ஓகேங்களா. ஸோ இது தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் மாடல். நினைவகத்துக்கான என்ன ஒரு ஆர்டர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்கோடிங், ரெண்டாவது ஸ்டோரேஜ், மூணாவது வந்து அதான் ரெட்ரிவிங் ஆர் ரிமெம்பர், ஓகேங்களா. ஸோ இதுதான் நினைவகனுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின், 4th கொஷின் பார்த்தோம்னா, a sudden understanding of the solution to a problem often called an aha moment is central to which the theory of learning அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களா, இன்சைட் லேர்னிங், உட்காட்சி வழிகாட்டல். பார்த்தோன்னே ஹாஹா அப்படின்றது இது யாருன்னா இன்சைட் லேர்னிங்னா யாருங்க, கோலர். உட்காட்சி வழிகாட்டல் ஒரு சிக்கலின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே உறவுகளை திடீர் என்று உணர்ந்து கொள்ளுதல், அதன் மூலம் தீர்வுகளுக்கு வருதல். ஸோ இதுதான் இன்சைட் லேர்னிங். நெக்ஸ்ட் கொஷின், முன்னெச்சரிக்கை தடுப்பு. தி ஃபினோமினன் வேர் ப்ரியர் லேர்னிங் இன்டர்ஃபேர்ஸ் வித் த ரீகால் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ப்ரோ ஆக்டிவ் என்னென்னா, ஒன்று நினைவகத்தில் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட பழைய தகவல் புதிய தகவல்களை நினைவில் வைக்க தடுக்கிறது அப்படின்றது. ஒரு புதிய தொலைபேசி எண்ணை நினைவில் வைத்து கொள்ளும்போது பழைய எண்ணை நமக்கு ஞாபகத்தில் வருது. ஸோ அதுதான் அந்த கொஷின். நெக்ஸ்ட் கொஷின், விச் லேர்னிங் பேரடைம் எம்பசிஸ் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் த லேர்னர்ஸ் ஃப்ரீடம், சாய்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இது என்னன்னு பார்த்தீங்களா, லேர்னிங் பேரடைம்ன்றது கற்றல் முன்மாதிரிகள், கற்றல் முன்மாதிரிகள். அந்த கிளாஸில் இதை நீங்கள் கவனிச்சிருந்தீங்களா தரும். இது வந்து 4 டைப்ஸு. ஒன்று வந்து பிஹேவியரிசம், ஸோ நடத்தைவாதம், நடத்தைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஹேவியரிஸ்ட்டு அப்படின்னா யார் நேம்னா வாட்சன், ஸ்கின்னர், பாவ்லோ. ஓகே, ஸோ கற்றல் முன்மாதிரிகளில் 4 டைப்பு. ரெண்டாவது காக்னட்டிவ்சம். காக்னட்டிவ்ஸ்னால் அறிவுசார் வளர்ச்சின்றாங்க இல்லைங்களா, அது காக்னட்டிவ். இது யாருன்னா பியாஜே, ஆசுபெல், ப்ரூனர். ஓகே, மூன்றாவதாக பார்த்தீங்களா கன்ஸ்ட்ரக்டிவிசம். இது யாருன்னா வைகாட்ஸுக்கு, ஜான் டூயி. கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா கட்டமைப்பு வாதம், ஸோ வைகாட்ஸ்கி, ஜான் டூயி. 4th ஒன்று வந்து பார்த்திங்களா ஹியூமனிசம், மனிதநேயம் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமனிசம் யாருன்னு பார்த்தீங்களா சீமன்ஸ். இது மாஸ்லோ அண்ட் ரோஜர்ஸ், மாஸ்லோ அண்ட் ரோஜர்ஸ். 5th ஒன் வந்து கனெக்டிவிசம், சீமன்ஸ் அண்ட் டோவன்ஸ், இந்த கற்றல் முன்மாதிரிகள் 5 டைப்ஸ் இருக்குது பாருங்கள். இதையும் எக்ஸ்பிளனேஷன் பார்த்திங்களா நம்ம முன்ன வீடியோவில் இருக்கும், ஓகேங்களா. இதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லேர்னர்ஸ் ஃப்ரீடம், சாய்ஸு, செல்ஃப் ஆக்சுவேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து ஹியூமனிசம், மனிதநேயம் அப்படின்றது. ஹியூமனிசம் அப்படின்னா யாருங்க, மாஸ்லோ அண்ட் ரோஜர்ஸ், கார்ல் ரோஜர்ஸ் அண்ட் ஆபிரகாம் மாஸ்லோ. இந்த தியரிகளால் ஆதரிக்கப்படும் மனிதநேயம் முழு நபர் அவர்களின் உள்ளாற்றல் ஆகியவற்றால் செலுத்துகிறது. ஓகே, 7th கொஷின்ஸ், பாவ்லோ எக்ஸ்பெரிமெண்ட். பாவ்லோ அப்படின்னா என்னதுங்க, கண்டிஷ்னல் ஸ்டிமுலஸ். ஓகே, இது ஒரு சின்ன உங்களுக்கு இது சொல்லிடுறோம். ஒன்று தியரிஸ் ஆஃப் இது லேர்னிங், தமிழில் கற்றல் கோட்பாடுகள். அதில் மட்டும் டைப்ஸ் மட்டும் சொன்னார். ஒன்று ட்ரையல் அண்டு எரர். யாருங்க, தார்னைக், எல்லாருக்குமே தெரியும் நமக்கு. ட்ரையல் அண்ட் எரர், முயன்றி தவறி கற்றல் அப்படின்னு இருக்கு இல்லையா.
ஸோ அதில் தான் லா ஆஃப் லேர்னிங், லா ஆஃப் எஃபெக்ட், லா ஆஃப் எக்ஸசைஸு, லா ஆஃப் ரெடினஸ், இது 3 டைப். இப்போ ஃபஸ்ட்டு கொஷினே லா ஆஃப் எஃபெக்டில் பார்த்தோம். கிளாசிக்கல் கண்டிஷனிங் ஃபாவ்லோ. 3வது ஆப்ரேண்ட் கண்டிஷனிங் ஸ்கின்னர். இன்சைட் லேர்னிங் கோலர். கெஸ்டால்ட் தியரி. கெஸ்டால்ட் தியரி வந்து வெய்மர். ஸோ தியரிஸ் ஆஃப் லேர்னிங் அதில் ஒரு இது. ஓகேங்களா? இதில் இப்போ ஃபாவ்லோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், கண்டிஷனல், இது கிளாசிக்கல் கண்டிஷனிங். கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கும். ஒரு மணி அடிக்குவாங்க, அப்போ திடீர்னு ரெகுலராக ஒரு மதியம் 1 மணி ஆனால் பெல் அடித்து தான் நமக்கு லஞ்ச் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பெல் அடித்தோடனே நமக்கு ஒரு எச்சில் வந்து ஊறும். சரிங்களா? ஸோ அதுதான் அது. நெக்ஸ்ட்டு லேர்னிங் கர்வில் கிராப் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதே தான். ஏ கிராப் தட் பிளாட்ஸ் த ப்ரோக்ரஸ் ஆஃப் லேர்னிங் ஓவர் டைம், ஷோயிங் பீரியட்ஸ் ஏ ரேப்பிட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பிளாட்டிவ்ஸ் அப்படின்றது இப்படி. இதுதான் இந்த பிளாட்டிவ்ன்றது. ஓகே, ஸோ அது எதுன்னா லேர்னிங் கர்வில் பை சார்ட்டில் வராது, ஹிஸ்டோகிராம் வராது, பார் சார்ட்லேயும் வராது. பார் சார்ட்டுன்றது இப்படி வரும், பை சார்ட்டுன்றது இப்படி. லேர்னிங் கர்வு தான் நமக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறது ப்ரோக்ராம்ஸ். நெக்ஸ்ட்டு 9th கொஷினு. A child who learns to play a video game quickly might also learn to operate a new smartphone quickly. This is an example for positive transfer. நேர்மறை பரிமாற்றம் அப்படின்றது, பரிமாற்றத்தினுடைய நேர்மறை, எதிர்மறை, ஜீரோ டிரான்ஸ்ஃபர் இது இருக்கும். ஓகேங்களா? ஒரு சூழலில் கற்றுக்கொள்வது மற்றொரு தொடர்புடைய சூழலில் செயல்திறனை மேம்படுத்துவதால் வீடியோ கேமுக்கு பயன்படுத்தப்படும் திறன்கள், அறிவாற்றல், கை கண் ஒருங்கிணைப்பு இதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஜென்ரலாக. கெஸ்டால்ட் பிரின்சிபல். லேர்னிங் இண்டிவிஜுவல்ஸ் பெர்சீவ் திங்ஸ் ஆஸ் ஆர்கனைஸ்டு ஹோல்ஸ். ஓகே, கெஸ்டால்ட் உளவியல் தனித்தனி தொடர்பில்லாத பகுதிகள் அல்ல, ஆனால் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முழுமையான நாம் பொருட்களையும் வடிவங்களையும் உணர்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர் எது அப்படின்னு கேட்குறாங்க. இன்டெலிஜென்ஸு ஆக்சுவலாக சைக்கலாஜிக்கல் அந்த வேர்டு அப்படி வந்துடலாம். நியூட்ரிஷனல்னால் ஹெல்த்து, பயாலஜிக்கல் அப்படி சொல்லிடலாம். ஃபேமிலி அப்படின்னாவே சோஷியோ எக்கனாமிக் வந்துடும். ஓகே, அட்டென்ஷன் சைக்கலாஜிக்கலில் வரலாம். ஓகே, ஸ்கின்னர் இஸ் மோஸ்ட் அசோசியேட்டட் ஆப்ரண்ட் ஸ்கின். ஓகே, இன்சைட் அப்படின்னா கோலர், HLUR. கிளாசிக்கல் அப்படின்னா பாவ்லோ, சோஷியல் கண்டிஷனிங்னு இல்லை. ஓகே, கொஷின் நம்பர் 13. The inability to retrieve information from long-term memory is known as forgetting. Okay, நீண்ட கால நினைவகத்தில் சேமிக்கப்பட்டிருந்த ஒரு தகவலை நினைவு கூற முடியாமல் போவது, ஸோ அது இழப்பது ஃபர்கெட். ஸோ மெமரி, ரிமெம்பரிங், ஃபர்கெட். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். A student studies hard to avoid parental disapproval. According to Skinner, this is an example for negative reinforcement. வலுவூட்டுதல், எதிர்மறை வலுவூட்டுதல் என்பது வெறுப்பூட்டும் தூண்டல்களை நீக்குவதன் மூலம் ஒரு நடத்தையை வலுப்படுத்துகிறது. கடினமாக படிப்பது வலுப்படுத்தப்படுகிறது, ஏனென்றால் இது பெற்றோரின் ஏற்பாட்டை நீக்குகிறது. ஸோ பெற்றோர் கம்பல் பண்ணாமல் தானாகவே ஓனாக படிக்கிறது.
ஃபிஃப்த்து கொஷினு 15th கொஷினு. லேர்னிங் தியரியில் ஃபோக்கஸ் மென்டல் ப்ராசஸ் லைக் திங்கிங், மெமரி, ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாவே காக்னட்டிவ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, அறிவு சார்ந்த அப்படின்றது. கோலர் அப்படின்னாவே என்னதுங்க, இன்சைட். இது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கும். ட்ரையல் அண்ட் எரர்னா தார்ண்டைக்கு. கான்டிகுட்டி இன் லேர்னிங் ரெஃபர்ஸ் டு. கான்டிகுட்டி இன் லேர்னிங் ரெஃபர்ஸ் டு இந்த பிரின்சிபல் வந்து பார்த்திங்களா, ஏ ஆப்ஷன். க்ளோஸ்னஸ் இன் டைம் ஆஃப் ஸ்பேஸ், லா ஆஃப் கான்டிகுட்டி. கற்றலில் கான்டிகுட்டியின் கொள்கை நேரம் அல்லது இடத்தில் நெருக்கத்தை குறிக்கிறது. அசோசியேஷன் ஒரு முக்கியமான சட்டம், நேரம் இடத்தில் ஒன்றுக்கொண்டு அருகில் நிகழும் விஷயங்களை மனதில் தொடர்புடையதாக மாற்றும். இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் பின்னால் உள்ள ஒரு முக்கியமான கோட்பாடு. மணி மற்றும் உணவு நேரத்தில் ஒன்றாக வழங்கப்படுதல். பிளாட்டிவ் இஸ் லேர்னிங். ஓகே, பிளாட்டிவ்ன்றது அப்படியே ஈக்குவலாக போகிறது. பட்டு இப்படி போகும் ஒரே இது. இப்போ இதில் வந்து நோ ப்ராக்ரஸ் இல்லைங்களா லேர்னிங் கர்வில். ஸோ அதே தான் சொல்கிறேன். A student use a mnemonic device to remember the order of plants. This strategy primarily aids which memory process அப்படின்னா என்கோடிங். ஓகேங்களா. ஸோ மெமரியில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து ஒன்று என்கோடிங்கு, ஸோ அதுதான் நிமோனிக்கு. ரெண்டாவது ஸ்டோரேஜு, மூன்றாவது ரெட்ரிவல், ஃபோர்த்து ஃபர்கெட்டிங். ஓகேங்களா. ஸோ மெமரியிலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸு இதுதான். என்கோடிங் குறியாக்கன்னு சொல்லுவாங்க, ஸ்டோரேஜு சேமித்தல்னு, ரெட்ரிவல் நினைவில் வர செய்தல், ஃபர்கெட்டிங் மறத்தல். தட் ஒரு தியரி லேர்னிங் பில்டிங் நாலேஜ் பேஸ்ட் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஹைப்போதசிஸ். இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஹைப்போதசிஸ் வந்து என்னதுங்க, கன்ஸ்ட்ரக்டிவிசம். தார்ண்டைக் லாஸ் அப்படின்னாவே என்னதுங்க, தார்ண்டைக்கினுடைய ட்ரையல் அண்ட் எரர். ட்ரையல் அண்ட் எரர் அந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு இருக்கிறது லா ஆஃப் லேர்னிங். லா ஆஃப் லேர்னிங்கில் லா ஆஃப் எஃபெக்ட், ரெண்டாவது லா ஆஃப் எக்ஸசைஸ், லா ஆஃப் ரெடினஸ். ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு ஏ ரெஸ்பான்ஸ் இஸ் ஸ்ட்ரென்தன் பேஸ்ட் ஆன் கான்சிக்வன்ஸ், லா ஆஃப் எஃபெக்ட். விளைவு விதி என்பது திருப்திகரமான விளைவுகளை தொடர்ந்து வரும் நடத்தைகள் வலுப்படுத்தப்படும், ஸ்டாம்படு வலுப்படுத்தப்படும். அதே சமயம் எரிச்சலூட்டும் விளைவுகளை தொடர்ந்து வரும் நடத்தைகளை பலுமிழக்க செய்வதே ஆகும். அடுத்த கொஷின் நம்பர் 22. சுங்கிங். இது நம்ம மெட்டீரியலில் சொல்லிக்க மாட்டோங்க, இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஓகேங்களா. மெமரியில் சுங்கிங் அப்படின்றது என்னென்னா நினைவக ஒரு டெக்னிக். இப்போ எப்படி நிமோனிக்கு ஒரு டெக்னிக் பார்த்துங்க, இதில் தனிப்பட்ட தகவல் அலகுகள் பெரிய மற்றும் மிகவும் அர்த்தமுள்ள இதுவாகும். அதுதான் சுங்க்ஸ். அறிவார்ந்த சுமையை குறைக்கின்றது. குறுகிய கால நினைவு அதிக தகவல்களை வைத்திருக்கணும். ஒரு தொலைபேசி எண்ணை 1லேருந்து 0 வரைக்கும் என 10 தனி இலக்கங்களாக நினைவில் வைத்துக்கிறதுக்கு பதிலாக நினைவில் கொள்ளுதல், இதுதான் சுங்கிங். ஓகேங்களா. ஒரு ஷார்ட்கட்டு ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்க. குரூப்பிங் இண்டிவிஜுவல் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்டு லார்ஜர் யூனிட்ஸ். ஓகே, பெரிய இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. அதுக்கடுத்த கொஷின், ஏ ஸ்டூடெண்ட் ஹூ ஹஸ் லேர்ன் டு பி அஃப்ரைட் ஆஃப் மேத் டெஸ்ட்ஸ்
due to previous failure is an example. என்னன்னு பார்த்தீங்களா, கிளாசிக்கல் கண்டிஷனிங். கிளாசிக் கண்டிஷனல் எமோஷ்னல் ரெஸ்பான்ஸின் எடுத்துக்காட்டு. கணித தேர்வில் தோல்வி கவலை உடன் தொடர்புப்படுது. இறுதியாக பயத்தை தனியாக தூண்டும் ஒரு நிபந்தனை தூண்டலாக மாறுகிறது. ஸோ அதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். இந்த டைப் ஓரளவு நாம் பார்த்துருப்போங்க. 1 கிளாசிக்கல் கண்டிஷனிங், 2 ஆப்ரண்ட் கண்டிஷனிங், 3வது இன்சைட் லேர்னிங், 4வது கெஸ்டால்ட் தியரி. ஓகே, திரும்ப எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குன்ட்டு. 1 பாவ்லோ, ஸ்கின்னர், கோலர், இது வெய்மர். இதில் மிக முக்கியமானது ஒன்று ட்ரையல் அண்டு எரர். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருங்க? தார்ன்டைக்கு. தார்ன்டைக்கில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, கொஷின் நம்பர் நெக்ஸ்ட்டு. ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் இஸ் அசோசியேட்டடு. இதுன்னா வைகாட்ஸ்கி. ஓகே, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் என்பது ஒரு கற்பவர் உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியும், ஒரு திறமையான பங்காளியின் வழிகாட்டுதல் ஊக்கத்துடன் அவர்கள் எதை அடைய முடியும் என்பதற்கிடையே உள்ள வித்தியாசம் தான் இது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். இது கற்றனில் சமூகத்தன்மையை இதுவாக்கும் அப்படின்ற. சரி, இது எது இவர் முக்கியமாக வைகாட்ஸ்க்கு என்னதுங்க, கன்ஸ்ட்ரக்டிவிசம், கட்டமைப்பு வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இது அப்படின்ட்டு. ஓகே, கோலர் இன்சைட் லேர்னிங், ஸ்கின்னர் நாம் பார்த்துருக்கேங்க. ஓகேங்களா, பிஹேவியரிசம் சொல்லலாம் ஸ்கின்னரு. அது இல்லாமல் இது ஆப்ரண்ட் கண்டிஷனிங். பாவ்லோ கிளாசிக்கல் கண்டிஷனிங். கிளாசிக்கல் கண்டிஷனிங்னா செயல்பாட்டு கற்றல். ஆப்ரண்ட் கண்டிஷன்னா செயல்படு கற்றல் நிலை. ஓகே, விச் டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்களா, 1 பாசிட்டிவ், 2வது பார்த்தீங்களா நெகட்டிவ், 3வது 0, 4வது லேட்ரல், 5வது பார்த்தீங்களா வெர்டிக்கல். பாசிட்டிவாக ஒரு கான்செப்டை சொல்லி கற்றுக்கிறது பாசிட்டிவ். நெகட்டிவாக ஒருத்தனை திட்டி அதை கற்றுக்கிறான்னா அது நெகட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு. ஒன் ஸ்கில் ஹிண்டர்ஸ் த லேர்னிங் டு அனதர். ஓகே, அது நெகட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. forgetting curve which shows rapid forgetting after learning was pioneered by Eppingham. ஸோ முக்கியமானது ஃபர்கெட்டிங் கர்வ்னா இப்படி வரதான் ஃபர்கெட்டிங் கர்வ். A teacher who believes students learn best by discovering principle for themselves alive. Discovering principleனா கன்ஸ்ட்ரக்டிவிசம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவிசம்னா 2 பேர் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். யாருங்க? வைகாட்ஸ்கி அண்டு ஜான் டூயி. According to Maslow theory, which must be met before higher level learning, safety needs. Okay, hierarchical of needs இல்லை குறைபாட்டுடைய தேவைகள், உடலியல், பாதுகாப்பு, அன்பு, சொந்தம், வெவ்வேறு. ஆப்ரண்ட் கண்டிஷனிங், presenting a pleasant stimulus to increase a behavior. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, நேர்மறை வலுவூட்டுதல், ஒரு நடத்தைக்கு பிறகு ஒரு விரும்பத்தக்க அல்லது இனிமையான தூண்டலை சேர்ப்பது. கெஸ்டால்ட் பிரின்சிபல், ப்ராக்சிமிட்டி. ஏற்கனவே ஒரு கொஷின் இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துருப்போம். A factor that influence learning affecting the learner's ability to
receive and process information, sense organ efficiency. சென்ஸ் ஆர்கன் எஃபிஷியன்சி, இது ஒரு உயிரியல் காரணி. The process of recall information without any cues as recall. Learning is a change in behavior. This statement is most central to behaviorism. கற்றலை ஸ்ட்ரிக்ட்லி கவனிக்கக்கூடிய நடத்தையில் மாற்றம் அப்படின்றது. இது மாதிரி கொட்டேஷன் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்காங்க. கொஷின் நம்பர் 34, ஒரு பேரண்ட்டு டேக்ஸ் அவே டீனேஜர் ஃபோன் ஃபார் பிரேக்கிங் ரூல். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஃபோன் பிரேக்கிங் ரூல் பார்த்திங்களா பேரண்ட் பண்ணுறது நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். A theory that emphasizes learning through networks and connection in the digital age அப்படின்றது கனெக்டிவிஷம். கனெக்டிவிஷம்னா ஜார்ஜ் சீமன்ஸ் அண்ட் டோவன்ஸ், ரெண்டு பேர், சீமன்ஸ் அண்ட் டோவன்ஸ். Initial stage of the memory process where information is first registered is sensory memory. Pavlovna dog. Salivating at the sight of food is an example அப்படின்றது அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ். உணவுக்கு பதிலாக எச்சில் பிறப்பு என்பது ஒரு இயற்கையான தன்னிச்சையான இதுவாகும். இது அன்கண்டிஷனல். ஊறுகாயை பார்த்ததுமே நமக்கு வருது பார்த்திங்களா, அதுதான். தார்ண்டைக்கில் லா ஆஃப் எக்ஸசைஸ் ரெண்டாவதாக்கிறது இல்லைங்களா. தார்ண்டைக்கு ட்ரையல் அண்ட் எரர், லா ஆஃப் லேர்னிங், கற்றல் விதிகளில் ஒன்று விளைவு விதி, ரெண்டாவது பயிற்சி விதி, மூணாவது தொடக்க விதி அல்லது ரெடினஸ், லா ஆஃப் ரெடினஸ். தயார் நிலை விதி அப்படின்றது. இதில் இதனுடைய முக்கியமான பயிற்சி விதி பயிற்சி விதி அப்படின்னா எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா. ஏ ஸ்டூடெண்ட் ரூரல் பேக்ரவுண்டு அப்படின்னா, ரூரல் ஏரியா அப்படின்னா என்ன அதுங்க, சோஷியோ கல்ச்சுரல் ஃபேக்டர். பயாலஜிக்கல் ஃபேக்டரு, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்னு இருக்காது. 15 to 30 செகண்ட்ஸ்னாவே என்னதுங்க, ஷார்ட் டைம் மெமரி. A teacher who uses rewards இது பாசிட்டிவ், பனிஷ்மெண்ட் இது நெகட்டிவ், இஸ் அப்ளைங் பிரின்சிபல் அப்படின்றது பிஹேவியர்ஸ். முக்கியமானது பிஹேவியர்ஸ். ஸ்கின்னர் வருவார். ஸ்கின்னர் ஆப்ரண்ட் கண்டிஷனுக்கு அவர் தான் வருவார். அக்கார்டிங் டு த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், தி ப்ராசஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் certain information is attention. இது ரெண்டு இது மூணு மெமரியில் வரும். கான்செப்ட் ஆஃப் scaffolding is learning closely related to the work. வைகாட்ஸ்கியில் இது ஒன்று பார்த்துருப்போங்க. ஜோனல் ப்ராக்சிமேஷன் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு டாபிக்கு. இது அப்படியே பார்த்துக்கங்க. க்யூஸ், இன்ஸ், மாடல்ஸ் எல்லாம். சிக்மண்ட் ஃப்ராய்டு பிலீவ்ட் தட் ஃபர்கெட்டிங் குட் பி காஸ்டு. ஃபர்கெட்டுக்கான என்ன காரணம் அப்படின்னு, ரெப்ரெஷன் ஆஃப் அன்பிளசன்ட் மெமரிஸ். சிக்மண்ட் ஃப்ராய்டு ரெப்ரெஷன் மூலம் மோட்டிவேட்டட் ஃபர்கெட் என்ற கருத்தை முன்மொழிந்தார். மனவியல் ரீதியாக அச்சுறுத்தலான அல்லது இதுக்கான நினைவுகள் அன்கான்சியஸ் மைண்டுக்கு தள்ளப்பட்டு மறக்கிறாங்க அப்படின்ட்டு. A student who believes I can do well in math if I try அப்படின்றது என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்புகிறாரு என்னால் முடியும், நான் ட்ரை பண்ணால் இது செல்ஃப் எஃபிஷியன்ஸ். அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். டைப் ஆஃப் லேர்னிங் occurs through observing and
imitating others is called observational learning. Okay. 47th question. Principle of generalization அப்படின்னா இது வந்து generalization in conditioning, responding to stimuli similar to the original. Okay. Stimulus generalization ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கு கண்டிஷன் செய்யப்பட்டு பதில் ஒத்த தூண்டல்களால் செய்யப்படும். A period of rest during learning often helps the overcome plateau. This is because rest reduces fatigue. Psychological fatigue காரணமாக ஏற்படலாம். ஓய்வு காலம் கற்பவர் சோர்விலிருந்து மீளவும். ஸோ இதுதான். கொஷின் நம்பர் 49 பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் who learns about democratic principle in civics classல then apply them to organize fair class election and demonstrative. இது general transfer. Okay. Last question. The whole is greater than the sum of its parts. இந்த ஐடியா வந்து ஸ்கூலில் டீச் பண்ணுறது எதுன்னா கெஸ்டால்ட் சைக்காலஜி. ஓகே ஓகே தேங்க்யூ. நம்மளுடைய 2 பேட்ச் இருக்கா டிஸ்கிரிப்ஷனில், விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே தேங்க்யூ.